Surya's Saturday is a very, very special film. Vivek Athreya directed it, and எஸ்ஏ சூர்யா ஒரு படத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒன்று. அதை மீறி இறைவனும் கரெக்டாக நல்ல நல்ல படங்களாக எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான். But I don't think I will dare to cast him in that role. I'll want him to play all these energetic roles only because there is nobody else in that space who can make a scene, make a normal looking scene work brilliantly on screen with, you know, just energy and with his eccentricity he plays and the belief he has in his own performance. ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒன்றை வந்து அவர் கொண்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகா இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. But I thought this idea itself makes so much sense for the current generation, where on social media and everywhere they all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light and they will really regret that we were that. என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாகவே அப்படி போகுது. நான் இடையில முன்ன வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். நெஞ்சம் மறப்பதில்லை, ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் ரோலாக போகுது. பட் அதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா, நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங். விவேக் ஆத்ரேயா அவர் வந்து தெலுங்கு ஆள்னாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே, படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம இங்கே ஓஎம்ஆர் இதுதான், சென்னை வாசியாக தான் வாழ்ந்தார். ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால தான் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, அதனால தான் பிரியங்கா மோகன், அதனால தான் மேடம், அதனால தான் இவங்க நானி சார் தவிர இங்கே இருக்க எல்லாருமே இப்போ தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சாரும் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட். டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து படிப்படியாக முன்னேறி சடன் டிராஸ்டிக்காக பெரிய ஹீரோவாக போய் சடனாக கீழே விழுந்து அப்படியெல்லாம் இல்லாமல் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்குல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வராரு. டெஃபினட்டாக சார், நாங்கள் தமிழில் சொல்லுவோம், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டாக நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசில் வச்சு வாழ்த்துவாங்க சார். டெஃபினட்டாக தட் வெரி கைண்ட் மேன் யூ ஆர். அந்த எஸ்ஏ சூர்யா ஒரு படத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒன்று. அதை மீறி இறைவனும் கரெக்டாக நல்ல நல்ல படங்களாக எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டெஃபினட்டாக ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷார் ஒன்ஸ் அகேன் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸு, அப்படியே இப்போ சனிவாரம் ரிலீஸு. டெஃபினட்டாக இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒன்றை வந்து அவர் கொண்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகா இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது பல பேர் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த விவேக் ஆத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிளில் அதை பார்க்குறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பையன்
இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்தில் என் பேர் சூர்யா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். படத்தில் நானி சாரோட பேர் சூர்யா, அதான் சூர்யா சாட்டர்டே. அந்த சூர்யா சாட்டர்டேயோட காரணம் என்னன்னா, சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான், அபிராமி மேடம் தான் பண்ணியிருக்காங்க. பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவர் பாஷாவா வளர்றான். அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பார்க்குறாங்க, டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க. எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீருவானுங்க. ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி, டே பாபு நீ வந்து கோபப்படுவனே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எல்லா நாளும் கோவப்படாத, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள் என்னன்னா அவர் சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாள் ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றார் அந்த பையன். ஸோ அம்மாவோட பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படுவோம், அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றார். ஸோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா. ஓகேயா, இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அதனாலதான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது. ஸோ இது வந்து அந்த ஹீரோவினுடைய கோபம். அதே மாதிரி எனக்கு ஒரு கோவம் இருக்கு. எனக்கு படத்துல என்னோட பேர் வந்து தயா. எனக்கு ஒரு கோவம் இருக்கு. அது என்ன கோவம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு அரக்கத்தனமான செயல் பண்ணிக்கிட்டு வருவேன். ஸோ அந்த 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 இந்த இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விவேக் ஆத்ரேயா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசன்ட். ஆனா தெலுங்குல இவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. தெலுங்குல ராம்காம் பண்ணாலும் சரி, எமோஷனல் பண்ணாலும் சரி, பீரியாடிக் பண்ணாலும் சரி, ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணாலும் சரி, எந்த படங்கள் எந்த ஜான்ரா இவர் எடுத்து பண்ணாலும் தெலுங்கு மக்கள் இவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவர் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணாலும் நானி சாருக்கு ஐ திங்க் யூ ஹேவ் a huge fan base here. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இங்க. அதுக்கு காரணம் நீங்க சூஸ் பண்ற இந்த ஜானர், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நாங்களும் பெருமையா சொல்லலாம், நீங்க எங்க வீட்டு பிள்ளையும் தான் அப்படின்னு சொல்லி, யூ ஆர் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லி ஒரு பலத்த கைத்தரோட உங்களை வெல்கம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி we have a special AV which is dedicated to you right now, so I would request you to please watch it. Special AV. I know I say a lot of things when I come here, but I don't know how to really express the bond I share with this place and Tamil cinema especially. Every time I come to Chennai, it really feels like how we watch all these reincarnation films, right? When, you know, in the next life, when they go to a place, they kind of remember things. It feels like I've been here before, this has been my past life kind of feeling. Oh, I always feel that when I'm in Chennai, I don't know why. And I really, lot of people know me in Telugu as someone, you know, who is mad about cinema, who loves cinema so much, and one of the most important reasons for that madness is Tamil cinema, because I've always grown up watching a lot of Tamil films, and Tamil cinema inspired me a lot. Kamal sir, Mani sir, Shankar sir, Bharati Raja sir, and so many films. Growing up, I watched equal number of Tamil films as many, you know, the number of films I watched in Telugu and Tamil are almost like same. But I know I understand I'm bad with languages. I don't learn fast, so that's the reason. And I don't want, I'm a little scared to, you know, speak in broken Tamil, so I keep pushing that idea. But I'll do it soon, promise. And thank you so much for all the love. I know after Naan Ega, how much love I get every single time I'm here. Every time I land in Chennai airport, almost every family who come to me to ask for a photograph, I feel like I'm their own, and they make me feel that way. And I was there in Nani for half an hour, but the kind of love I've been getting since that day is something very, very special, and I can never it'll never ever be enough. I know how much ever, you know, I say thank you for every film. Every time I see after my release, I'll see that they'll put this audience reaction videos outside the theater generally, you know, lot of videos they put after the release of the film. I don't see it, you know, I don't see the reaction of
the audience there, because I kind of keep getting that information. I learn how they're, liking the film or not. When I go to the YouTube, I check the theater reaction of, Tamil version, Tamil Nadu theaters outside. And they'll be talking about me, calling me, Naniana did this, Naniana did that. I like this part of the film in Tamil, and when it feels like they own me so much, and I feel blessed, and I'll always be grateful, and I'll try to get my every film here with the best quality possible, so that you can enjoy the film. And thank you so much for all the love once again. Surya's Saturday is a very, very special film. Vivek Atreya directed it, and it's with a nice, in fact, whenever Nan Mahanilla and all these kind of films, whenever I see, whenever I think about this idea, it reminds me a lot of beautiful Tamil films which I was really inspired with, and I feel that kind of an emotion, that kind of a basic emotion, very simple action film, I think we've been missing in this generation. Now action films are either like, really, too larger than life, and in the first frame to last frame, it's all about slow motion shots and build-ups and stuff, and we like those also, no problem with that. But I think in our childhood, we used to have those films which are relatable. It feels like he's one of us, and the family feels like it's our family. We relate with them. We cry with them, we smile with them, and then there comes a moment which needs action, and the hero will rise up to the occasion. I think those are the kind of films we really miss now, and Surya's Saturday is that. And I'm very, very sure you'll love the film. And Vivek Atreya is a guy with not Tamil sensibilities or Telugu sensibilities or anything. With nice cinema sensibilities, with so much passion for cinema. And I think his language of cinema is universal, and I think it'll reach all of you like it's your own, and I'm very, very confident about that. And yes, talking about, I'll start with Surya sir. I know how much love you have given me all these years, but I also know in Tamil here on this August 29th, I am the second hero, and he is the hero on August 29th. And this is, the title is Surya's Saturday, that is because character's name is Surya, but I really believe this film is Surya's Saturday. Why? Because you'll understand when you watch the film, the kind of energy Surya sir brings to the screen is unbelievable. The moment I saw, I knew, like, if Surya sir is in any film, I think he'll eat up the screen completely, and that is a kind of, I will never ever, he's brilliant in a role which is very subtle and intense also. But I don't think I will dare to cast him in that role. I'll want him to play all these energetic roles only because there is nobody else in that space who can make a scene, make a normal looking scene work brilliantly on screen with, just energy, and with his eccentricity he plays. And the belief he has in his own performance is mind-blowing, and that transforms to the audience. Thank you for accepting our film, sir. I think the best thing which happened to Saripoda Sennivaram or Surya Saturday is you, and we're always thankful. And I don't want to thank you because you're also team, so you're also part of it, and you're also going to enjoy the success of the film as much as we all do. So I don't want to separate and say anything to you, but thank you so much, sir, once again. And I've learned a lot from Surya, sir. A lot of things, full positive. Even me and Priyanka keep repeating in interviews how we should follow Surya, Surya, sir. We shouldn't say, hope it is a hit. We should say, it is a hit. It is already a hit. Because that is the kind of energy he brings into the set. He never lets us say anything, even in doubt. He wants to say, no, don't say it, sir. Say it off that it is done. Say it off that it's already a success. So I think that's something I've learned, sir. And a lot of things, I will save it for some other time. Thank you so much once again. And Priyanka, I call her Pri. And something, she's a very good actor, and world is yet to see because she just started her career. But I genuinely feel, along with acting, she's also blessed with a very, very expressive face. With a little one small look, she can convey a lot, I feel. A lot of times I feel
while acting, it look cute and all, nice and all. But when I go and look into the monitor, I'll realize a lot was conveyed within that whatever cute expression. So it's an absolute pleasure, Priyanka, to work with you. And this is the second time. Even till today, a lot of people from Tamil Nadu, from Chennai, from Hyderabad, everywhere, they keep sharing those video clips, memes from Gang Leader film. And I know especially how many people love Gang Leader here, particularly Tamil audience. And I'm happy, I'm confident that Surya Saturday will be, become, much bigger favorite for all of you. And I think Charulata, the role she played, and my character, I think it has some really, really beautiful moments, and we'll all cherish them for sure. Thank you again. I'm a big fan, I told you this already. I'm a big fan of Virumandi. I have a painting of Kamal sir from Virumandi at my office, and I keep listening to those songs, keep seeing those scenes. I still tell a lot of people that there's one scene in Virumandi where Kamal sir wakes up from sleep in this courtroom scene, and I still didn't crack that how he did that scene without actually sleeping. How many ever times I rewind and replay it again, it looks like he woke up from the sleep. It doesn't look like he acted like he woke up. So that is one thing. Those are there are these few things in acting which you cannot fake, and which is a solid laughter, and which is the other one is waking up from sleep. There are few things like this. So that was one, for me it was like such a big, very inspiring it was for me, and I keep talking about it even till today. And I have so many favorite things about that film. So Abhirami Garu, when Vivek told me that she is in our film, I was very, very excited. I'm revealing something without revealing much, but there is a very, very important moment in the film where there's a single shot of her, and all she does is smile, that's all. And it has to take the story to the next level at that particular moment. And your smile made it. It was amazing. And then I was watching the film the other day, few days back in dubbing, and in the dubbing theater, without re-recording, without anything, I felt it. I felt that the switch happened with your smile. Thank you so much for being a part of our film. And this one is going to be special, and for all the Tamil audience, I think love will only grow from hereafter. Not just Surya Saturday, but every film. With so much of love, I'll bring it to you. You watch it and decide, and I will always be waiting to listen to your feedback. Nani sir. Sir. வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ சார். அந்த கேள்வி, சூர்யா சாட்டர்டே, ஆக்சுவலாக சாட்டர்டே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் ஏதாவது சாப்பிட்டு போவோம், அவங்க பிடிச்சி டபுள் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சார், நமக்கு கொண்டாட்டம், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். இந்த படத்தோட கதையும் அதானே? ஏன்னா நீங்கள் அவரோட ஷூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போலீஸ்காரரோட ஷூவை. அதுதான் கதையா? அதுக்கப்புறம் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? No sir, that's not the story of the film. And this is not that kind of Saturday. This is different kind of Saturday. This Saturday we will all together take money from everyone this month end. அப்புறம் அதே சார், நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து எல்லா படமும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். தமிழில் ரெண்டாவது பாயிண்ட் புரியல. தமிழில் சக்ஸஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும் போது நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் சக்ஸஸ் நோக்கி போகிறதுனால நம்ம சக்ஸஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார், அப்புறம் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டில் கூப்பிடுறோம், அங்கே எப்படி கூப்பிடுறாங்க? அங்கே வந்து அதாவது இப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகலை, பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு மாலுக்கோ இங்கே போனோன்னா, இப்போ நம்ம தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில், அங்கே தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையான்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபிலே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது.
ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டலை. அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைனாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு. இப்போ ராயனும் அங்கே நல்ல ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க. August 29 சந்தோஷமாக பாருங்கள். சார் நானே சார் படத்துக்கே நம்ம எஸ்ஜே சூர்யா மேலே உள்ள பிரியத்தில் உங்கள் கேரக்டர் நேமும் சூர்யான்னு வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்ஜே சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனால் எப்போதும் பெரிய டைரக்டர். அவர் டைரக்ஷனில் நடிக்கிற ஐடியா எதுவும் இருக்கா? அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? I would love to, sir. I'm looking forward to, but if Ajay Surya sir will say he will direct now with me or with anyone, I think I will discourage him right now, because we will lose out on such a fantastic actor acting in so many films in so many languages. Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. நானி சார், தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஏர்போர்ட்டில் நிறைய பேர் என்னை வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறான்றாங்க. ஏன் சார் நீங்கள் டேரெக்டாக தமிழ் படம் ஒன்று நடிக்க மாட்டீங்க? என்னென்னா உங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா, இல்லை நீங்கள் நடிக்க மாட்டேன்னு ஒரு பிளானில் இருக்கீங்களா? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. Don't want to take names, but and like I said, even with Mani, sir, with films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you, sir. Thank you. Nani ji, right here. Sir. Welcome to Chennai. Thank you. Good to have you back over here. 2 questions to you, Mr. Nani, and I'm asking you because the director isn't here. This question should ideally be addressed to the director, but because he's not there, I'm addressing it to you. One, what was the inspiration behind Surya's Saturday? What set off the spark? What was the spark behind the whole idea? And the other thing is, during the course of your speech, you spoke about Ms. Aditi. You said Ms. Balan, saying that it was difficult for her. So, could you elaborate a little more on what was actually difficult about the whole thing? Because we haven't had too many inputs. Sorry, the speaker is also a little muffled. So what is the second question? Sorry. The second question is, would you want me to repeat it again? Yeah, second question. During the course of your speech, you mentioned that it was difficult for Ms. Aditi Balan. Yeah. For the rest of you, it was different, but then she had to find it difficult. Could you elaborate a little more on that? Yes, I will. And first things first, Vivek is not here. Vivek really badly wanted to be here, and he's not here because right now he's in the post-production is at its peak, and the day after is the censor thing. So they're really running around, and that's the reason he's not here. And I'll answer the question about the concept of the film, about the idea of the film. Generally, it is very, very relatable to all of us, because we all get angry at some point of the time. We all get angry and then we react. And there is a lot of times we think back and we are like, oh, I shouldn't have reacted that way. Because by tomorrow or day after, your anger might come down. But you cannot take back your reaction. You would have reacted already, right? So, how he selects Saturday, you have to watch it in the film. There is a nice reason for it. But I thought this idea itself makes so much sense for the current generation, where on social media and everywhere, they all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light, and they will really regret that we were that. Because you cannot, social media is recording everything. It will not go away. Today you are chumma saying something in social media, but this is your track record for your lifetime. Tomorrow you will not want to associate with it, but you cannot escape it. So I felt one just understanding of anger and reacting and controlling it is such a beautiful idea for these times. And that's how the concept came, and that's how I was excited about the film. It's very relevant to everyone. It's not a local, any one area film. This idea is universal, and it will be related to everyone. That's one thing. And the second question was, regarding Aditi, that was an action sequence. I'm sure she never did action, and there was a lot of action involved and a situation involved within the action. The situation, you'll know when you watch the film. For her, that situation was,
and she was, that was, I think, very bad timing also for her that she has to go through. But with a smile, she finished the entire shoot. So yeah, that was the. இப்போ ரெண்டாவது படம் இது, அவங்களே சொன்னாங்க கேங் லீடர், அதுக்கப்புறம் இதுன்ட்டு என்ன நீங்களே கேட்டு வாங்கினீங்களா? ஏன்னா அதில் நல்ல கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது, அதனால அவங்கள ஹீரோயினாக கேட்டு வாங்கினீங்களா இல்லை டைரக்டர் சாய்ஸா? Okay, sir. The first question now. Questions are long. I will try to keep the answer short. The first question was, so I've always acted with very experienced actors, and I think I've never learned acting or dance or anything anywhere, sir. I just happened to suddenly come into cinema. So today, if someone is calling me a good actor or they like my dance or anything, I think my school was cinema, and all these actors who I acted with are my teachers, and I've learned something from each and every one, whoever I've acted with, and I think that is the reason I am here right now. And second question, Priyanka is not my choice, it's definitely director's choice, but after director's choice, it's my choice also, because we were very, very happy. And when Vivek said, sir, Priyanka might suit the role, my first doubt was, which constable looks so beautiful? No, like a, because it's an outside job, it's like a rugged job, rough job, and Priyanka looks like a doll. So she doesn't look like someone who's been in the heat and did things and suffered all that. How is he going to make it convincing? Definitely she will look very nice, that much I knew at all. But when he showed me the poster of her in the constable costume, she was very, very convincing, and she was that one innocence, and she was also in the film. She's a new joinee, so I think everything fell in place so beautifully. She really, now it's very hard to imagine anybody else in that role. So I was. ஆமாம், அது என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாகவே அப்படி போகுது. நான் இடையில முன்ன ஸ்பைடர், மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். நெஞ்ச மறப்பதில்லை, ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூஸாக நெகட்டிவ் ரோலாக போகுது. பட் அதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா, நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங். அதுதான் அதில் ஓகே. அப்போ சரி, ஒரு ஃப்ளோ போகுது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. பட் ஐ ஹவ் மை பிளான், சீக்கிரமாக அதுவும் இருக்குது, பார்க்கலாம். My question is to Nani sir. Having seen your 1 minute, madam. நானி சார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்திருக்கவே முடியாது இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது அவர்கிட்ட. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை நான் நடித்து முடிச்சுட்டு நான் டக்குன்னு டைரக்டரையும் பார்ப்பேன், நானி சாரையும் பார்ப்பேன், இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைரக்டர் 1 மார்க் கேட்டால் உடனே ஓகேன்பாரு, நானி சார் கரெக்டாக இருக்கே அப்படிம்பாரு. ஸோ எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவார் அவர். அதில் ஹீஸ் அ ப்ரோ ஆக்டர். ஆக்சுவலாக பொதுவாக நான் அமிதாப் சாரோட ஒரு படம் நடித்தேன் இல்லையா? அந்த படம் நடிச்சுட்டு அந்த படம் வரல. பட் அவரோட ஒரு 10 days ஆக்ட் பண்ணேன் அமிதாப் சாரோட. நடிக்கும் பொழுது அமிதாப் சார்ட்ட பார்த்தீங்கன்னா பெரிய முக அசைவுகள் எதுவுமே இருக்காது. அப்படியே பார்ப்பாரு, அப்படியே பேசுவார். அதில் காதல் வரும், கோபம் வரும், வீரம் வரும், காமெடி வரும், எல்லாமே ஆனால் ஒரு கம்போஸ்டு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை நான் இவர்கிட்ட பார்க்குறேன் சார்கிட்ட. பட் நாட் சேம், அதே மோடு கிடையாது. அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைலில் அது இருக்குது. பட் அந்த என்ன சொல்கிறது, அதனால தான் அந்த நேச்சுரல் ஸ்டார்னு அங்கே கூப்பிடுறாங்க அவரை. நாங்கள் அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸில் அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அதை கரெக்டாக புல் அவுட் பண்ணுறாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா கூட இவ்வளோ பண்ணால் கரெக்டாக, அதுக்கு மேலே தேவையே இல்லை அப்படின்றதுல மெஷர்டாக, அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண தெரிஞ்ச ஒரு
ப்ரோ ஆக்டர் நானி சார் தான் நான் அவற்றை பார்த்தது. தேங்க்யூ Yeah, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின்ஸ் பிரஸ் அண்ட் மீடியா. ரொம்ப I have a வித்தியாசமான question to Nani, sir. எஸ் So this film's title is Surya, right? Surya Saturday. Yeah. So Surya sir has done a film in Telugu that says Nani. The title. Oh, sir. So I am doing Surya Saturday with your title. You did with my name. Yeah. Oh, that's a good coincidence, sir. Yeah. Thanks for I reminding want us. to ask whether you were aware of this and whether you had any interesting conversation about it. No, sir. Today, now only we are having this interesting conversation, and maybe after this, in a couple of interviews, we'll definitely mention this. Thank you.